கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை படைப்பது எதனால் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னும் விநாயக பெருமானை வழிபட்டே தொடங்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அத்தகைய விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த உணவான கொழுக்கட்டையை நைவேத்தியமாக படைக்க காரணம் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஞானபாலி என்ற மன்னன் விநாயக பெருமானுடைய தீவிர பக்தனாக வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் அவனுடைய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. இதனை சரி செய்ய என்ன வழி என்று ராஜகுருவிடம் மன்னன் ஞானபாலி கேட்டான். அதற்கு ராஜகுரு ருத்ர யாகம் செய்ய வேண்டும் என்றும் அந்த யாகத்தை பாதியில் கைவிட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அதை ஏற்ற மன்னனும் யாகத்தை நடத்த முடிவு செய்தார். யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வழியே அழகின் உருவமான மேனகை சென்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த மன்னன் அவளுடைய அழகில் மயங்கி யாகத்தை விட்டு அவனை பின்தொடர்ந்தான். இதனால் யாகம் பாதியிலேயே நிற்கப்பட்டது. உடனே ராஜகுரு மன்னனை அழைத்து சுயநினைவுக்கு வர செய்தார். யாகத்தை பாதியில் நிறுத்துவதால் பெரும் ஆபத்து ஏற்படும். எனவே இன்னொரு நாள் புதிய யாகத்தை நடத்தலாம் என்று மற்றொரு முறை எச்சரித்தார். ஆனால் ராஜகுரு கூறியதை பொருட்படுத்தாத மன்னன் பாதியிலிருந்து யாகத்தை மீண்டும் தொடங்கினான். அதனால் கோபமான அஷ்டதிக் பாலகர்கள் ஞானபாலியை சபித்தனர். அதனால் மன்னன் ஞானபாலி ஒற்றை கண் கொண்ட பூதமாக மாறி மனிதர்களை தின்றான். யாராலும் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. என்னதான் ஞானபாலி அரக்கனாக மாறி இருந்தாலும் விநாயக பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்து வந்தான். மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்த பூமாதேவி விநாயக பெருமானை வேண்டி ஞானபாலியை அழிக்க கேட்டுக்கொண்டாள். பூமாதேவியின் வேண்டுதலை ஏற்ற விநாயக பெருமான் ஒரு வேடத்தில் வந்து அரக்கனாக மாறிய ஞானபாலியுடன் போர் புரிந்தார். போரின் இறுதியில் ஞானபாலி தோற்கடிக்கப்பட்டான். அப்போது தன்னுடைய சண்டை போட்டவர் விநாயக பெருமான் தான் என்பதை அறிந்த ஞானபாலி அவரை வணங்கினான். தன்னுடைய தவறை மன்னித்து தங்களுடனேயே தன்னை வைத்து கொள்ளுமாறு வேண்டினான். ஞானபாலி மீது இரக்கம் கொண்ட விநாயக பெருமான் பாவங்கள் நிறைய செய்ததால் அவனை சொர்க்கத்திற்கும் அனுப்ப இயலாது என நினைத்தார். எனவே ஞானபாலியை கொழுக்கட்டை வடிவத்தில் மாற்றி விழுங்கினார். இதை பார்த்த தேவர்களும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்து கொழுக்கட்டையை விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்தனர். இதன் காரணமாகவே விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை படைக்கும் பழக்கம் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.